ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா கிட்ஸ் லாஸ்ட் பார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 5வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். எமி ரெஸ்ட் ரூமுக்கு போனதுக்கப்புறம் சேக்கிட்டேருந்து அவளுக்கு மெசேஜ் வரும். ஃபோன்லேருந்து சவுண்டு வரும். ஃபோனை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபோனை எடுத்து பார்ப்பான். சேக்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கும். உடனே சேக்கு கால் பண்ணுவான். எமி நல்ல வேலை, ஃபைனலி நீ எனக்கு கால் பண்ணிட்டே. இப்போ நேரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்கே இருக்கேன்னு கேட்பான். அன்னைக்கோ பேசுகிறேன், இப்போ எமி பார்ல இருக்கான்னு சொல்லவும் உடனே காலை கட் பண்ணிடுவான். நிக்கோக்கு ஒன்றும் புரியாது. எமி வரதை பார்த்ததுமே ஃபோனை கீழே வச்சிருவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேக் இங்க வருவான். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது பயங்கரமா கோவம். எம்மியை கூப்பிடுவான். சேக் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பா. உடனே எம்மியை பிடிச்சி இந்த பக்கம் இழுப்பான். இன்னொரு பக்கம் நிக்கோ இவளோட கையை பிடிச்சி இழுப்பான். உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. எம்மிக்கு ஒன்றும் புரியாது. அம்மா இவங்க 2 பேரும் கப்பலான்னு கேட்பா. கொஞ்ச நேரத்துல ஒரு ஐடியா வரும். கைசர் நீங்க வாயன்னு கூப்பிட்டா இந்த பிரச்சனைக்குள்ள நீ என்ன எடுக்காதுன்னு சொல்லுவான். அவன்கிட்ட ஒருத்தரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவனோட பேரு நிக்கோ. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நிக்கோ இவனோட பேரு கைசர்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா. 2 பேருக்கும் ஒன்றும் புரியாது. இருந்தாலும் பேருக்கு கை கொடுப்பாங்க. அவங்க 2 பேரையும் ஒன்னா பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே குதிக்க ஆரம்பிச்சிருவா. 2 பேருமே இவளை சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகும். என்னாச்சு, ஏன் இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? இவங்க 2 பேரையும் ஒன்னா பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தானே. இது வரைக்கும் நான் யாரையும் சேர்த்து வச்சது கிடையாது. ஆனா இந்த முறை தான் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணா அதுவும் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லுவா. எம்மே நீ என்ன சொல்லிட்டு இருக்க? லாம்புஷ் நீ இங்க இருந்து போன்னு சொல்லுவான். உடனே லாம்புஷ் இங்க இருந்து போயிடுவான். ஹே பொண்ணே வா போகலான்னு இவளை பிடிச்சி இழுத்துட்டு போவான். ஓகே நிக்கோ, நான் கைசரோட நம்பரை உனக்கு அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவா. தன் கண்ணு முன்னாடியே எம்மியை சேக் கூட்டிட்டு போறதா இவனால தங்கிக்கவே முடியாது. சோகமா நின்றுட்டு இருப்பான். சார் நீங்க ஸ்பெகட்டி வாங்கினீங்களா, அதுக்கான பில்லுன்னு சொல்லிட்டு வெயிட்டர் கொடுப்பாரு. இவன் சோகமா பில்லையே பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டாலா, ரொம்ப வலிக்குதான்னு கேட்டுட்டு இங்க இருந்து போயிடுவாரு. நிக்கோக்கு ஒன்னும் புரியாது. சுத்தி திருன்னு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். தான் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எதுக்காக நீ என்கிட்ட போய் சொன்ன? வெனிஸ் கூட இருக்குன்னு தானே என்கிட்ட சொன்னு கேட்பான். எம்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சேக் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா. உன்னோட போனை ரீச் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து பார்த்தா நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பயங்கரமா கோவருதுன்னு சொல்லிட்டு காரை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். சேக் இந்த அளவுக்கு கோவப்படுவான்னு எம்மி எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. பயந்து போய் பார்த்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் நீ அந்த நிக்க கூட சுத்தாதான்னு சொல்லுவான். எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துருப்பா. ஏ பொண்ணு, என்ன சொல்றது உனக்கு புரியுதா? என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு பதில் சொல்ல நினைப்பான். என்னையும் மூவியும் பார்த்து நீ ஜலசாகிறியான்னு கேப்பா. இவனால எப்படி உண்மையை ஒத்துக்க முடியும்? வாயிலிருந்து வார்த்தையே வர்றது திருன்னு முடிச்சிட்டு இருப்பான். பாருங்களேன், இவன் வெக்கப்படுறான். இவனால ஸ்ட்ரைட்டா என்னோட முகத்தை கூட பார்க்க முடியல. இவன் ஜலசாகிறான். உண்மையாவே மூவி அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேப்பா. சேக்கும் நிக்கவும் தனியா பேசத்தாக போயிருப்பாங்க இல்லையா? அப்ப என்ன நடந்துச்சுன்னு சேக் யோசிச்சு பார்ப்பான். சொல்லு, உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேப்பான். அவன் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ மூவ லவ் பண்றியா? நான் சொல்றது உனக்கு கேக்குதான்னு கேப்பான். சேக்கி உன்னை பெருசாவே கண்டுக்க மாட்டான். உன்னோட முட்டாள்தனமான கேள்விக்கு பதில் சொல்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான். நிக்கோக்கு ஒன்னும் புரியாது. என்ன கேட்பான். உன்கிட்ட நீயே கேட்டுக்கொன்னு சொல்லிடுவான். என்னோட கேள்விக்கு பதில் சொல்றதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ எம்ஏ பிரேக்கப் பண்ணிட்டுன்னு சொல்லுவான். முடியாது, அது மாதிரி எப்பவும் நடக்காதுன்னு சொல்லுவான். எக்கோவால இதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது. சோகமா இங்கிருந்து போகலான்னு பார்ப்பான். நான் அவளை லவ் பண்றேன், அவ என்ன லவ் பண்றா. ஒருவேளை அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீ ஏதாவது பிளான் பண்ணன்னு வச்சுக்கோயேன். நான் 2 முறைலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லுவான். நிக்கோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப கரண்ட் சீன்ல பார்த்தோன்னா எம்மி சேக் 2 பேரும் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே பேபி ஈஸும் பேபி எம்மியலும் இங்க நினைப்பா. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரதுக்கு முன்னால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால பூனை நாய் 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோட ரூம்குள்ள விட்டுட்டேன். உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 3 பேரை நான் வேலைக்கு சேர்த்திருக்கேன். நாளைக்கு அவங்க 3 பேரும் வருவாங்க. நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதுல மிஸ்டர் ரோசலுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லான்னு பார்ப்பான். அதுக்குள்ளேயே சேக் கண்ணை கட்டுவான். கைசர் புரிஞ்சுக்குவான். ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து எதுவும் சொல்ல மாட்டான். எவனாலும் வேலைக்கு வச்சுட்டு நான் பண்ற பாட்டு இருக்கேன்ற மாதிரி சேக் ரியாக்ஷன் கொடுப்பான். எம்மி இவ்வளவு நேரம் போனை பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்பதான் டேபிள பாப்பா. பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கத்திக்கிட்டே குதிக்க ஆரம்பிச்சிருவா. அம்மா இப்போ உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ கத்திட்டு இருக்கன்னு கேட்பான். சேக் நீ எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டியா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நீ சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கு டயபெட்டிஸ் வந்துடும் அப்படி இப்படின்னு சொன்ன. கடைசியில நீ சாப்பிட்டுட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு பிடிக்கும்னு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. பரவாயில்ல விடு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லாத்தையும் நான் உனக்காக தான் பண்ணேன். பர்ஃபெக்டான ஒய்ஃபா இருக்கணும்னா எப்பவுமே நான் ஸ்வீட்டா நடந்துக்கணும். அடுத்த முறை நான் உனக்காக இன்னும் நிறைய ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவா. இதெல்லாம் நான் சாப்பிடல, லாங்குவேஜ் தான் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு சேக்கிங் இருந்து போயிடுவான். எம்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே சோகமாக்கிடுவா. அம்மா இது எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன். அடுத்த முறை எனக்கு இன்னும் நிறைய செஞ்சு கொடுன்னு சொல்லுவான். நேற்று நைட் நான் ஸ்வீட்டா நடந்துகிட்டது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்காக நான் இது எல்லாத்தையும் உடனே நிறுத்திடுவேன்னு நீங்க நினைக்க கூடாது. நோ நோ நோ, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த லிஸ்ட்ல இருந்து நான் ஏதாவது பேரை கண்டுபிடிக்கணும். அப்பதான் சேக்க என்னால இந்த பேரு சொல்லி கூப்பிட முடியும். அப்பதான் நான் அவனோட பர்ஃபெக்டான ஒய்ஃப்னு அவனால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லுவா. சேக் கால் பண்ணுவான். உடனே இதுல ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டு கால் அட்டென்ட் பண்ணி ஹலோ டூட்டின்னு சொல்லுவா. டூட்டினா யாரு? இப்ப நீ வேற யாருக்கிட்டயாவது பேசிட்டு இருக்கியான்னு கேட்பான். இல்ல சேக், நீ டூட்டி நான் ஃப்ரூட்டி இதெல்லாம் கேட்கறதுக்கு
பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குதானே நினைக்கப்பா. இவனுக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிடும். பாரு இதுக்கப்புறம் நீ இதே மாதிரி பேர் சொல்லி என்ன கூப்பிட்டாதான்னு சொல்லுவான். ஓகே டோடோங்கன்னு சொல்லுவா. இது மாதிரி முட்டாள்தனமான பேர் சொல்லி கூப்பிடுறத முதல்ல நிறுத்த, உடனே நீ இங்க வா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லுவான். உனக்கு டோடோங்கன்ற பேரும் பிடிக்கலையா, சரி என்ன சொல்லணுமோ அதை போன்லயே சொல்ல, நான் கேட்கறேன்னு சொல்லுவா. நான் அவன்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன், லஞ்சுக்கு முன்னாடி நீங்க வந்துருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். எல்லா காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். டோங் நீ தான் வந்திருக்கியான்னு கேட்டுட்டு கடகடன்னு விடுவா. கதவை ஓபன் பண்ணா மேடம் குட் மார்னிங்னு 3 லேடிஸ் சொல்லுவாங்க. எம்மிக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பா. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதாக கைசர் தான் எங்களை வேலைக்கு சேர்த்திருக்காருன்னு சொல்லுவாங்க. வா உண்மையாவா சொல்றீங்க? இதுக்கப்புறம் வீட்டுல என் கூட நிறைய பேர் இருக்க போறீங்களா? ரொம்ப அமேசிங்கா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. எதுக்காக வீட்டுல வேலை பாக்குறவங்கள ஹவுஸ் ஹெல்ப்பர்னு சொல்றாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா வீட்டுல வேலை பாக்குறவங்க அந்த வீட்டுல உள்ளவங்க கூடவே இருக்காங்கல்ல, அதனாலதான் இது ரொம்ப அமேசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதான்னு ஒரு லேடி கேட்பாங்க. நான் பர்ஃபெக்டான ஒய்ஃப் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. எனது பர்ஃபெக்டான ஒய்ஃபா அப்படின்னா என்ன? மேம் உங்களுக்காக எங்களால பண்ண முடிச்ச எதையாவது கேளுங்க, அதை நாங்க உங்களுக்கு பண்றோம்னு சொல்லுவாங்க. ஓகே நீங்க சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிடலான்னு உள்ள கூட்டிட்டு வருவா. ஏன்னா மேம் மிஸ்டர் ரோசல் எங்களை திட்டுவாருன்னு சொல்லுவாங்க. அவர் எதுக்காக உங்க மேல கோவப்பட போறாரு, வாங்க சாப்பிடலான்னு இவ பாட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பா. நீ பண்றதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எம்மி திரும்பி பக்கவும் என்ன மன்னிச்சிருங்க மேம்னு சொல்லுவாங்க. சரி சேக் எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்க, அவன் எனக்கு கால் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன வர சொன்னா, அவன் என்கிட்ட ஏதோ சொல்லணுமா, அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, அதனால எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்க நீங்கப்பா. மேம் அவர் ஏற்கனவே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப சேக் ஏற்கனவே போயிட்டானா, அவன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்லுவான். எமிரோ மேரோ விட்டு தூரமா இருன்னு கைலிக்கு மெசேஜ் வரும். இவ ஷக்காகி இருக்கிறத பார்த்ததுமே உனக்கு என்னாச்சுன்னு வெனிஸ் கேப்பா. வெனிஸ் என்னாச்சு, ஏன் நீ என்கிட்ட இப்படி கேட்கிற நீங்கப்பா? உன்னோட முகத்தை பார்த்தா நீ எதையோ நினைச்சு கவலைப்படுற மாதிரி தோணுது, அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்லுவா. இல்ல என்னோட அப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லான பாப்பா எம்மிய பார்த்ததும் சொல்ல மாட்டா. ஐ நீ இன்னும் ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கானுங்கப்பா. இல்ல இப்போதைக்கு எனக்கு கிளாஸ் இல்ல, ஆனா நான் டோடோங்க தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. எனது டோடோங்க தேடிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் சேக்க தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவனுக்கு நான் வச்ச பெட் நேம் கியூட்டா இருக்குதானே, நான் சொல்றது சரிதானே? ஆமா எதுக்காக நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, இந்த பேரு நல்லா இல்லையா அன்னைக்குப்பா? இல்ல அப்பெல்லாம் எதுவும் இல்ல, நாங்க அப்படிலாம் நினைக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கால் வரவும் இப்போதும் போல கியூட்டா டான்ஸ் பண்ணிட்டு ஹை டோங்னு சொல்லுவா. சேக் பயங்கர கோவத்தோட பேசுவான். இப்ப நீ எங்க இருக்கன்னு கேட்பான். இப்ப நான் என்னோட காலேஜ்ல இருக்கேன். என்ன நீ எங்க இருக்கன்னு வீட்டுல வேலை பாக்குறவங்க கிட்ட நான் கேட்டேன். நீ ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு அவங்க சொன்னாங்க, அதனாலதான் நான் காலேஜ்க்கு வந்துட்டேன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் ஒன்னும் உன்னோட காலேஜ்க்கு போகல, இப்ப நான் என்னோட ஆபீஸ்ல இருக்கேன், உடனே நீங்க வான்னு சொல்லுவான். ஓகே ஐ டோடோங்னு சொல்லுவா. பாரு இது மாதிரி நீ என்ன கூப்பிடுறத முதல்ல நீத்துன்னு சொல்லுவான். அவன் 2 பேரும் பாசமா நடந்துக்கிறோன்னு நான் தான் அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னலன்னு சொல்லுவா. உடனே காலை கட் பண்ணிடுவான். டோடோங் இங்க இல்ல, சோ காய்ஸ் இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லுவா. பயமே பத்திரமா போயிட்டு வான்னு 2 பேரும் அனுப்பிடுவாங்க. கெவினை பார்த்ததுமே கெவின் நீ உன்னோட நோட்ஸை எனக்கு கொடுக்குறியான்னு கேப்பா. எதுக்காகன்னு கேட்பான். ஹிஸ்டரிக்காக தான் நான் உன்கிட்ட கேட்கறேன், என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்பிவிடு emi143@google.comனு சொல்லுவா. அப்பா அனுப்பின மெசேஜ் நினைச்சு கையில ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருப்பா. எம்ஏ ஆபீஸ்க்கு வந்ததுமே பங்கான்னு கத்தி கூப்பிடுவா. சுத்தி இருக்கிற எல்லாரும் இவனே பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். எதுக்காக நீ இது மாதிரி வார்த்தையை சொல்லி கத்திட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இவளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போவான். பங்கா பங்கான்னு திரும்பவும் கூப்பிடுவான். நீ ரொம்ப கத்துறன்னு சொல்லுவான். சேக் ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் பாசமா பேசிக்கிட்டாதான் நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க கூட ஒருத்தர் பாசமா கூப்பிட்டுக்கிறாங்க, நாம ஏன் அப்படி கூப்பிட கூடாதுன்னு கேப்பா. சரி ஆனா நீ என்ன பேர் சொல்லி என்ன கூப்பிடணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லுவான். பங்கான்ற பேர் உனக்கு பிடிக்கலையா, அப்ப வேற என்ன உனக்கு வேணும்? டேர்னு கூப்பிட்டவா, இல்லனா டார்லிங்னு கூப்பிட்டவா, என்னோட ஹாப்பினஸ்னு கூப்பிட்டவா, லவ்லி டவுஸ்னு கூப்பிட்டவா, இல்லனா பேபி கேக்னு கூப்பிட்டவா? ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உன்னை லவ்னு கூப்பிட்டவா? லவ்ன்ற பேரு உனக்கு பிடிக்கும் தானே? லவ்ன்ற பேரு ரொம்ப கியூட்டா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேப்பா. இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, அதனால இந்த பேர் எனக்கு வேணாம்னு சொல்லுவான். அப்ப நான் உன்னை ஹனிபீன்னு கூப்பிட்டவா, இல்லனா சாக்கோபீன்னு கூப்பிட்டவா, பிசாபீன்னு கூப்பிட்டவா, இல்லனா பாம்பே பீன்னு கூப்பிட்டவான்னு கேப்பா. என் கூட விளையாண்டுட்டு இருக்க ஏ பொண்ணு இங்க பாரு, நான் உன் கூட ஜோக் பண்ணலன்னு சொல்லுவான். சேக்கி நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, நமக்கு பெட் நேம் வேணும்னு சொல்லுவா. பாரு நான் ஒன்னும் உன்னோட பெட் கிடையாது, எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உன்னை என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டே, இல்லனா உன்னோட ஹஸ்பண்ட்னு கூப்பிடுன்னு சொல்லுவான். என்னது உன்னோட ஹஸ்பண்டா? என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி தானே நான் கூப்பிடணும்னு கேப்பா. போச்சுரா இவளை வச்சுக்கிட்டு நம்ம படாத பாடுபட வேண்டியதா இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். இப்ப எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஹப்பின்னு கூப்பிடுவா. இது வரைக்கும் இவ கூப்பிட்ட எந்த ஒரு பேரையும் எனக்கு பிடிக்காது, ஆனா இப்ப ஹப்பின்னு கூப்பிட்டது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு டோடோங்கன்ற பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. எம்மி இது மாதிரி பேர் வைக்கிறது முதல்ல நேத்து, இப்ப நான் முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவான். சொல்லு நீ எதை பத்தி பேச போறேன்னு கேப்பா. நான் ஃபிளைட்ல போக போறேன்னு சொல்லுவோம். எப்போதும் போல இவனை முழுசா பேசி முடிக்க விட மாட்டா. ஓ மை காட் எனக்கு தெரியும், நீயும் ஓடி போக போறீங்க தானே, நான் சொல்றது சரியா? ரொம்ப நாளா நீ இந்த பிளான பண்ணிட்டு இருக்க தானே? மத்த
பைத்தியக்காரங்களா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்து என்னோட கே பெஸ்ட் ஃப்ரெண்டை என்னோட இடத்துல வைக்க பாக்குறியானுக்குப்பா. சேக்கு கோவர ஆரம்பிச்சிடும் முட்டாள்னு சொல்லிட்டு தலையிலே அடிப்பான். அச்சோ வலிக்குதே பாரு, என்னோட தலையிலே நீ அடிச்சுட்டா உண்மையாவே நீ ஏமாத்தக்காரன்னு சொல்லுவா. இவளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சேக்கு சுத்தமா தெரியாது, மறுபடியும் தலையில அடிப்பான். அச்சோ வலிக்குதே, நீ என்ன 2வது முறையும் அடிச்சிட்டேன்னு சொல்லுவா. முதல்ல நீ என்ன பேசி முடிக்க விடுன்னு சொல்லுவான். ஓகே நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு உட்காந்துருவா. நான் பிசினஸ்க்காக ஹவாய் வரைக்கும் ஃபிளைட்ல போக போறேன், சனிக்கிழமை நான் ஃபிளைட்ல ஏறிடுவேன், அப்புறம் நான் திரும்ப வரத்துக்கு கொஞ்சம் வாரம் ஆகும்னு சொல்லுவான். என்ன சனிக்கிழமை போறியா? ஆனா அன்னைக்கு தானே நம்ம ஹனிமூனுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருந்தோனுக்குப்பா. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புறேன், இந்த கம்பெனி மொத்தத்தையும் நான் உன்னோட கையில விட்டுட்டு இங்க இருந்து போறேன்னு சொல்லுவான். என்ன என்னோட கையில விட்டுட்டு போறியா? ஜேக் இவ்வளோ பெரிய கம்பெனியை என்னோட சின்ன கையால தாங்கிக்க முடியாது, ஆக்சுவலி இந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லுவா. முட்டாள், நான் போனதுக்கு அப்புறம் நீ இந்த கம்பெனியோட ஆக்டிங் சிஓவா இருக்கணும்னு சொல்லுவான். என்ன ஆக்டிங் சிஓவா? நான் மிஸ்டர் எசிக்கியல் ரோஸ்வெல், நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ். அம்மா நீங்களா யாரு? நீங்களா எனக்கும் கீழே இருக்கீங்க, அதனால எல்லாரும் எனக்கு தலை வணங்குங்க. என்னோட அழகான ஒய்ஃபை தவிர்த்து மத்த எல்லாரும் எனக்கு தலை வணங்குங்க. சேக் என்னோட ஆக்டிங் எப்படி இருக்குனுக்குப்பா? நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கம்பெனி மொத்தத்தையும் நீ தான் பாத்துக்கணும், என்னோட ஒய்ஃபா எனக்கு பதிலா என்னோட இடத்துல இருந்து எல்லா மீட்டிங்கும் நீ தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லுவான். சேக் நீ சொல்றத கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணுது. என்னால பாஸ் மாதிரி நடிக்க வேணா முடியும், ஆனா உண்மையாவே என்னால வேலைலாம் பார்க்க முடியாது, ஆக்சுவலி என்னால இதை பண்ண முடியும்னு எனக்கு தோணலன்னு சொல்லுவா. ரோப்ஸை பத்தி உங்ககிட்ட சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லுவான். என்ன ரோப்ஸா, நமக்கு எதுக்காக கயிறு தேவைப்பட போகுது? நம்ம ஸ்கிப்பிங் பண்ண போறோமா? எலிமெண்டரி ஸ்கூல்ல நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொல்லுவா. லெசன் இப்போயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல இவனோட சீட்ல இவ்வளவு உட்கார வச்சிருப்பான். எல்லா கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லயும் உங்ககிட்ட ஸ்வீட்டா பேசுறவங்க கிட்ட நீ கேர்ஃபுல்லா நடந்துக்கணும்னு சொல்லுவான். என்ன ஸ்வீட்டா பேசுவாங்களா? அது மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் சரிபட்டு வராது, நீ என்னோட ஹஸ்பண்ட், அதனால நீ மட்டும்தான் என்கிட்ட ஸ்வீட்டா பேசணும்னு சொல்லுவா. இல்ல அது மாதிரி இல்ல, நீ சொல்ற மாதிரி ஸ்வீட்டா பேசுறத பத்தி நான் சொல்லல, அவங்களோட ப்ரொபோசலை நீ ஏத்துக்கணுன்றதுக்காக அவங்க உங்ககிட்ட ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, அதை பத்தி நான் சொல்றேன். குறிப்பா நீ என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட அப்ரூவல் கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதுக்காக அவங்க போய் சொல்றது கூட தயங்க மாட்டாங்கன்னு சொல்லுவான். இவளுக்கு பயங்கரமா தூக்கம் வர ஆரம்பிச்சிரும். நான் சொல்றதை நீ கேட்டுக்கிட்டு இருக்க தானே கேட்பான். அவன் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. உனக்கு புரியுதான்னு கேட்பான். ஓ அதை பத்தி கேட்டுட்டு இருக்கியான்னு கேட்பா. சரி அந்த டாக்குமெண்ட் எடுத்து படின்னு சொல்லுவான். ரோசல் கார்பரேஷன் அவங்களுக்கு ஃபண்ட் கொடுத்தா 3 வருஷத்துல நமக்கு 1 பில்லியன் கிடைக்குமா? சேக் நீ போய் சைன் பண்ணி, இதனால நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லுவா. முடியாது, இந்த டீல் சுத்தமாவே நல்லா இல்ல, எப்பெல்லாம் நீ பிசினஸ் ப்ரொபோசல படிக்கிறியோ அப்பெல்லாம் நீ அதுல உள்ள எல்லா டீடைல்ஸையும் செக் பண்ணணும், அவங்க போட்டிருக்கிற டைம் லைன், ப்ராஜெக்ட் ரெவன்யூ எல்லாத்தையும் செக் பண்ணணும். 3 வருஷத்துல 1 பில்லியன் கொடுப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்மள ஏமாத்துறோன்றதுக்காக தான் இது மாதிரி ப்ரொபோசல்ல எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவான். சேக் என்னால இதை பண்ண முடியும்னு எனக்கு சுத்தமாவே தோணல, பேசாம நீ கைசர் ஆக்டிங் சிஓவா ஆக்கலாம்ல, இல்லைன்னா போர்டு மெம்பர்ஸ்ல உள்ள யாரையாவது ஆக்டிங் சிஓவா ஆக்குன்னு சொல்லுவா. என்ன நான் என்னோட பர்ஃபெக்ட் ஒய்ஃப் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். சேக்கு இப்படி சொல்றதை கிட்டதுமே ஏமி மெல்ட் ஆகிடுவா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கப்புறம் நீ என்னோட பர்ஃபெக்டான ஒய்ஃபா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லுவான். வேணா விடு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சும்மா ஜோக் பண்ணா அவ்வளவுதான், இதெல்லாம் சாதாரண விஷயம், என்னால பண்ண முடியும், நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அந்த ரோசல் கார்பரேஷனோட பெஸ்ட் ஆக்டிங் சிஓன்னு சொல்லுவா. ஓகே நாளையில இருந்து நீ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல போர்டு மெம்பர்ஸை ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லுவான். என்ன இவ்வளவு சீக்கிரமாவா? முதல்ல நீ எனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன்னு தான் நான் நினைச்சேன்னு சொல்லுவா. அதுதான் உன்னோட ட்ரைனிங், ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், நான் ஹவாய்க்கு போற வரைக்கும் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், இப்போ உனக்கு புரியுதான்னு கேட்பான். ஐ ஹபின்னு சொல்லிட்டு எப்போதும் போல சொல்லிட்டுப்பா. சேக்கால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, திரும்பி நின்றுட்டு சிரிப்பான். நான் கிரேசியாக போறேன்னா இப்ப சேக் சிரிக்கிறத நான் பார்த்தேன் நினைக்கப்பா. கம்பெனியை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு, நம்ம கம்பெனியோட ஹிஸ்டரி, முக்கியமான எம்ப்ளாயிஸ பத்தி இதுல இருக்கு, நாளைக்கு காலையிலக்குள்ள நீ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், உன்னால முடியுமான்னு கேட்பான். அப்கோர்ஸ் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு கியூட்டா சரிவா. நமக்காக இந்த அளவுக்கு பண்றாளேன்னு நினைக்கும் போது சேக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இவளையும் பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்ததுமே சேக் எடுத்த பென்ட்ரைவை ஓபன் பண்ணி பாப்பா. வாவ், சேக் உண்மையாவே இவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானா? சரி இந்த கம்பெனியோட ஹிஸ்டரியை பத்தி பார்ப்போம். கிறிஸ்டோபர் ரோசல் ஆக்சிடென்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் கம்பெனிக்கு பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு. எசிக்கியல் ரோசல் கம்பெனி டேக் ஓவர் பண்ணி கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிறதுல இருந்து காப்பாத்திட்டாரு. வாவ், இது ரொம்ப ஃபன்னா இருக்கு, கிட்டத்தட்ட ஆன்லைன்ல படிக்கிற நாவல் மாதிரி இருக்கு. அப்ப என்னோட ஹஸ்பண்ட் உண்மையாவே இங்க சூப்பர் ஹீரோவா? டொடங் சூப்பர்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டு சேக்கோட போட்டோவை பாப்பா. என்ன சேக்கோட முகம் ரொம்ப சீரியஸா இருக்கு, போர்டு மெம்பரா இருந்தா போட்டோ எடுக்கும்போது கூட சீரியஸா தான் இருக்கணும் போல, நான் பிரசன்ட் பண்ணும்போது அவங்க எல்லாரும் ஏன் சீரியஸா இருந்தாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது, ஆனா இதுக்கப்புறம் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா நாளைக்கு நான் திரும்பவும் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட புது முகத்தை அவங்க பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதுதான் நம்ம கம்பெனியோட குவார்டர்லி மெட்ரிக்ஸை பத்தி நான் ரிவ்யூ பண்ணேன். இப்போ எவிட்லி, ஃப்ராங்க்லி, ஜெட்லி அதுல உள்ள நம்பர்ஸ் எதுவும் செட் ஆகல, சோ இப்போ நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவா. எஸ் மிஸ்ஸஸ்
மிஸ்ஸஸ் ரோசல்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ மட்டும் எதுக்காக என்கிட்ட எஸ்ன்னு சொல்லல? இதெல்லாம் பார்க்கும்போது கம்பெனி நீ கண்டுக்காத மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. எமி, நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நீ என்ன சொல்லி என்ன கூப்பிட்ட? என்னோட பேரு எமி கார்டஸ் ரோஸ்வெல். இப்ப நான் சொன்னல அதே மாதிரி நீ சொல்லுன்னு சொல்லுவா. மிஸ்ஸஸ் எமி கார்டஸ் ரோஸ்வெல், மிஸ்ஸஸ் எமி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அச்சோ, போது நிறுத்துற அச்சுச்சி, இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத. இப்ப நீ உன்னோட கண்ணால என்ன பாத்தியான்னு கேட்டுட்டு கோச்சுக்குவா. என்ன இவ பேசுறனாலும் திட்டுறா, பேசினாலும் திட்டுறா, இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. பாருங்க, இங்க நீங்க எல்லாரும் மட்டும்தான் சீரியஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன்னா நான் இங்க ஆக்டிங் சிவாவா இருக்கேன். அதோட நான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், ஃபேமஸ் சூரியன் பலான்கா, என்ன சொல்லி வேணாலும் என்ன கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆளு, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நான் சர்டிஃபைடு EGOT. நீங்க எல்லாரும் ஜஸ்ட் இடியட்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கிரேசியா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. மீட்டிங்ல உள்ள எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாது, திருன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உண்மையா நடந்த மாதிரி எம்மி பாட்டுக்கு தூக்க கலக்கத்திலேயே சிரிச்சிட்டு இருப்பா. மேம் எழுந்துருங்க, இப்ப 7 மணி ஆகிடுச்சு. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. மிஸ்டர் ரோசல் கொஞ்ச நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்பதான் எம்மி முடிப்பா. அச்சோ கடவுளே, நான் செத்தேன். அம்மா என்னோட போன் எங்க, உடனே நான் போயிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கடகடன்னு விடுவா. அடுத்து ரெடியாகி கம்பெனிக்கு போனதுமே குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரோசல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் குட் மார்னிங்னு சொல்லிட்டு சிவ மூடல ஹாப்பியா நடந்து போய்கிட்டு இருப்பா. வரத்துக்கு லேட் ஆனதால சேக் பயங்கர கோவத்தோட இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. அச்சோ போச்சுன்னு சொல்லுவா. சேக் இவளை பாத்துருவான். ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு நிப்பா. 1 மணி நேரம் 32 நிமிஷம் நீ லேட்டா வந்திருக்கன்னு சொல்லுவான். அம்மா எனக்கு தெரியும்னு கியூட்டா சொல்லுவா. இப்ப நீ பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்பான். அப்ப நீ என்கிட்ட பேசும்போது நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ எதிர்பார்க்கறியா? சேக், நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம், எதுக்காக நீ என்ன எழுப்பலன்னு கேப்பா. எம்மி, நீ தர பாஸ், அதனால காலையில சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டியது உன்னோட கடமைன்னு சொல்லுவான். என்ன மன்னிச்சிரு, நீ கொடுத்த எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறதுக்கு நைட்டு 2 மணி ஆகிடுச்சு. அப்புறம் தான் நான் தூங்கினேன். இனிமே நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இனிமே நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன்னு சொல்லுவா. இதெல்லாம் நீ காரணமா சொல்லிட்டு இருக்க கூடாது, ஆக்டிங் சிஓவா கடிக்கிறத சுத்தி நீ வேலை பார்க்கணும்னு சொல்லுவான். என் நேரத்தை வீணாக்காம 24 மணி நேரமும் வேலை பார்க்கணுன்றதுதான் இப்படி சொல்லுவான். ஆஷிஷல் எம்மி எப்போதும் போல இதை தப்பா புரிஞ்சுக்குவா. என்ன கடிகாரத்தை சுத்தி வேலை பார்க்கணுமான்னு கேட்டுட்டு ரிசப்ஷன்ல உள்ள பொண்ணுகிட்ட போயிட்டு நான் இந்த கடிகாரத்தை கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து பேசுவா. ஆமா, இதுல டேபிள் எங்க இருக்கு? டேபிளே இல்லைன்னா என்னால எப்படி இங்க உட்காந்து வேலை பார்க்க முடியும்னு கேப்பா. முட்டாள்னு சொல்லிட்டு இவளோட தலையில அடிச்சுட்டு கடிகாரத்தை வாங்கி டேபிள்ல வைப்பான். அச்சோ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவா. நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண வேலை பார்க்கறதுக்கான நேரம் கிடையாது. ஏதோ 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போற வேலை கிடையாது. நீ எப்பவுமே வேலை பார்த்துட்டு இருக்கணும், நீ தூங்கும் போது கூட வேலை பார்க்கணும்னு சொல்லுவான். பாரு, நீ என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நேத்து நைட் நான் என்ன கனவு கண்டேன்னு உனக்கு தெரியுமா? கான்ஃபரன்ஸ் ரூம்ல மீட்டிங்ல எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் பேசினேன், அப்படியே ஸ்லே பண்ணிட்டேன்னு சொல்லுவா. நல்லது, என்ன சிஓவா நீ மீட்டிங்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உன்னோட முதல் மீட்டிங் காலையில 10 மணிக்குன்னு சொல்லுவான். 10 மணிக்கா? ஐஐ ஹாபின்னு சொல்லுவா. முதல்ல நீ ஐயன்னு சொல்றத நிறுத்து. கொஞ்சமாவது உண்மையான சிஓ மாதிரி ஆக்ட் பண்றியா? நீ எனக்கு தலைவலியே கொடுக்குறேன்னு சொல்லுவான். உண்மையான சிஓ மாதிரி ஆக்ட் பண்ணுமா? சரி சரி ஓகேன்னு சொல்லுவா. ஃபைல இவகிட்ட கொடுத்து படின்னு சொல்லுவான். லைட்டா பேப்பர்ஸை பார்த்துட்டு மிஸ்டர் ரோசல் இதெல்லாம் என்னன்னு கேப்பா. என்னன்னு கேட்டுட்டு இருக்க? நீயே டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ண வேண்டியதானே கேப்பான். ஓ எசிக்கேல், இப்ப நீ பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சுட்டேன்னு கேட்டுட்டு டேபிள்ல இருந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இவளை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு இப்பதான் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நீ சாப்பிட்டியான்னு கேப்பான். எமிதான் சிஓ மூடல இருக்கா இல்லையா, அதனால ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே எந்த ஒரு பதிலும் சொல்லாம இவனே பார்த்துட்டு இருப்பா. பொண்ணே, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ சாப்பிட்டியான்னு கேப்பான். இல்லன்னு தலையாட்டுவா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இப்ப நீ சாப்பிட்டாம இங்க வந்து என்ன கேப்பான். ஆக்சுவலி இப்ப நீங்க இருந்து போகலாம் போன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதுக்காக இப்ப நீ இப்படி ஆக்ட் பண்றேன்னு கேப்பான். என்ன கன்ஃபியூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்க, நீ தானே என்ன உண்மையான சிஓவா இருக்க சொன்ன, இப்ப நான் உன்ன மாதிரியே காப்பி பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே சொல்லுவா. முட்டாள், இது முதல்ல மீட்டிங்க்கு போனதுக்கு அப்புறம் ஆக்ட் பண்ணி என்கிட்ட நீ இப்படி எல்லாம் நடந்துக்காதன்னு சொல்லுவான். நீ ரொம்ப பேசுறேன்னு சொல்லுவா. உடனே முறைச்சி இவ்வளவு வைப்பான். பாரு, நீ மறுபடியும் உடனே கோப்பட ஆரம்பிச்சுட்ட. டோங், நான் உங்ககிட்ட சோக் பண்ண அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சம் வேணுமான்னு கேட்டுட்டு ஆப்பிள் இவகிட்ட நீட்டுவான். இதுக்கப்புறம் இவகிட்ட பேசுறது வேஸ்ட்னு இங்க இருந்து போயிடுவான். ஹே வெயிட் பண்ணு ஜேக், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கூடவே ஓட ஆரம்பிச்சிருவா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரோசல் வந்துட்டாங்கன்னு ஒரு லேடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. மிஸ்ஸஸ் ரோசலான்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. முதல்ல ஜேக் வந்து உட்காருவான். எல்லாரும் ஜேக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. அடுத்து எம்மி வருவா. இவளை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அம்மா, இந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் குட் மார்னிங்னு சொல்லுவா. என்ன நீ மிஸ்ஸஸ் ரோசல் அவங்களோட காலேஜ் ப்ரெசென்ட் பண்றதுக்காக தானே நீ அன்னைக்கு வந்து நினைப்பாங்க. இவங்களோட கழுத்திலே ஒரு அடி அடிப்பா இவங்களுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். எங்க மிஸ் அனலின் சான் சிங்குவா தானே நினைக்கப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. எங்க இப்பவும் என்ன ஞாபகம் வச்சிருக்கத நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா இப்ப நானும் என்னோட ஹஸ்பண்டும் நீங்க தேவையில்லாம பேசுறத கேட்கறதாக வரல. இப்ப நான் முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதாக தான் இங்க வந்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்பவே நீங்க வெளில போங்கன்னு சொல்லுவா. அடுத்து இவங்க எதுவும் பேச மாட்டாங்க, அமைதியா உட்காந்துருப்பாங்க. திரும்பி சேக்கோட முகத்தை பாப்பா இவ பண்றதெல்லாம் பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். பாத்தீங்களா, ரவுடங்க என்னோட ஆக்டிங்க ஏத்துக்கிட்டான். ஓகே, இப்ப நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம்னு
சொல்லிட்டு தன்னோட சீட்ல உட்காருவா. புது ப்ராஜெக்ட பத்தியும் அதோட பட்ஜெட்டை பத்தியும் அனலின் சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் எம்மி இவங்க சொல்ற எல்லாத்தையும் கவனமா கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவங்க சொல்ற எதுவுமே இவளோட காதுல கேட்காது. பிளா பிளா பிளான்றது மட்டும் தான் கேட்கும். மேம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஆர்வமா கவனிக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா சில மேம் கிளாஸ் எடுக்கும் போது நம்மளையும் அறியாம நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்மளால முடிச்ச அளவுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம கவனிக்க ட்ரை பண்ணுவோம். எம்மீன் தன்னால முடிச்ச அளவுக்கு கவனிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா நேற்று நைட் லேட்டா தூங்கினா இல்லையா, அதனால சீக்கிரமாவே தூக்க வர ஆரம்பிச்சிடும். இவ பாட்டுக்கு தூங்கிடுவா. எம்மி எம்மி எம்மின்னு 3 முறை கூப்பிடுவான். அப்புறம் தான் எழுந்திருப்பா. ஓ என்னாச்சு, அதுக்குள்ளே மீட்டிங் முடிஞ்சிருச்சா, எல்லாரும் எங்க போனாங்க நினைக்கப்பா. நல்ல வேலை மீட்டிங் நடக்கும்போது நீ தூங்குனன்னு யாருமே நோட் பண்ணல. ஆக்சுவலி மீட்டிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல நீ தூங்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவான். அது இது ரொம்ப போரிங்கா இருந்துச்சு, அதனாலதான் நான் தூங்கிட்டேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தவங்க பேசினாங்களே, அவங்களோட பேர் என்ன, டிஸ்கஸ்டிங் ஆனுங்கப்பா. அவங்களோட பேரு மிஸ் சிகுவா. பாரு, மீட்டிங் எப்பவுமே ஃபன்னா இருக்காது. சோ அவங்க எல்லாரும் எப்பவும் சீரியஸா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவான். சிஓவா ஆகிட்டேன்னா மீட்டிங் மொத்தமும் ஃபன்னா இருக்குன்னு சொல்லுவா. உண்மையாவே நீ சிஓவா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்பர் 1 நீ லேட்டா வரக்கூடாது. எப்பவுமே நீ லேட்டா வரக்கூடாது. நம்பர் 2 மத்தவங்க சொல்றதை எப்படி கவனமா கேட்கணும்னு கத்துக்கோ. இந்த வாரம் நமக்கு இன்னும் நிறைய மீட்டிங் இருக்கு. சோ உன்னை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவான். அச்சோ, நீ சொல்றதை கேட்கும் போதே போரிங்கா இருக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு படுத்துருவா. வீட்டுல வேலை பார்க்குற லேடிஸ் எல்லாரும் காசி பேசிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் ரசூல் இவகிட்ட என்னத்தை பத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் லேடி கேட்பாங்க. எனக்கு அதை பத்தி தெரியல, இவ பணக்காரையும் கிடையாது, அதோட ஸ்மார்ட்டாவும் இல்லைன்னு 3வது லேடி சொல்லுவாங்க. அவ குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா, அதோட முட்டாளா இருக்கான்னு 2வது லேடி சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் இவளோட வயசுல இருக்கும்போது இவளை விட அழகா இருந்தேன்னு ஃபர்ஸ்ட் லேடி சொல்லுவாங்க. உடனே பேபி ஈஸ் கத்த ஆரம்பிச்சிரும். பொறுமையா பேசுங்க, யாராவது கேட்டுட்டாங்கன்னா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு செகண்ட் லேடி சொல்லுவாங்க. என்னோட அம்மாவை பத்தி இவங்க எல்லாம் பேசுறத என்னால ஏத்துக்கவே முடியல. இவங்களை பத்தி இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட முகத்தை புரண்டி சதையை கிழிச்சிட்டேன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எம்எல் கேட்கும். அவங்க 2 பேரும் ஒரே டீம் ஆக்கிடலாம். நான் அவங்களோட காலை கடிச்சிடறேன், அதுக்கப்புறம் அவங்களால ஓட முடியாது. அப்புறம் நீ அவங்களோட முகத்தை கிழிச்சு விட்டுறேன்னு பேபி ஈஸ் சொல்லும். உடம்பு முழுக்க முடியோட இருக்கிற உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு எம்எல் சொல்லும். என்ன நீ ஓரா விசிட்டு இருக்க, நான் உன்னை கடிக்கணும்னு நீ நினைக்கிறியான்னு ஈஸ் கேட்பான். இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஈஸ் கிட்ட வருவா. பாரு, முதல்ல என்கிட்ட தான் வந்தாங்க, அதனால நான் தான் இவங்களோட ஃபேவரட்னு ஈஸ் சொல்லுவான். ஆமா, மிஸ்டர் ரசூலோட டிராவருக்குள்ள ஒரு போட்டோ இருந்துச்சுல, அவங்க யாரு, அந்த பொண்ணு இந்த பொண்ணை விட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு செகண்ட் லேடி சொல்லுவாங்க. ஒருவேளை அவரோட மிஸ்டர்ஸா இருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு தேர்ட் லேடி சொல்லுவாங்க. லேடிஸ், நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எம்மி கேப்பா. குட் மார்னிங் மேடம்னு 3 பேரும் கோரஸா சொல்லுவாங்க. இல்ல மேடம், நாங்க எதை பத்தியும் பேசல, உங்களை பத்தி நாங்க காசி பேசவே இல்ல. உங்களுக்காக இப்ப நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. வேணா நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லுவா. ஓகே மேடம்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியாதான் கேட்டேன்னா, சேக்கு மிஸ்டர்ஸ் இருக்கா, அவளோட போட்டோ வேற வச்சிருக்கானான்னு கேப்பா. சேக்கு இப்பதான் வருவான். எம்மிக்கு குட் மார்னிங் சொல்லுவான். உடனே 3 பேரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இது குட் மார்னிங்னு எனக்கு தெரியாதா, எதுக்காக என்கிட்ட குட் மார்னிங்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையாவே நான் முட்டாள்னு இவன் நினைச்சிட்டு இருக்கானா என்னன்னு கேப்பா. அவன்கிட்ட குட் மார்னிங்னு சொன்னு சொல்லுவான். இவன் என்ன தெரிஞ்சு போன ரெக்கார்டா, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லனா, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கும் இவனுக்கும் நடுவுல நடந்ததை இன்னும் நான் மறக்கல. எனக்கு மிஸ்ட்ரஸ் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதோட அவளோட போட்டோ வேற வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. சேக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ ஒண்ணு விடுன்னு சொல்லுவான். அடுத்து எதுவும் பேச மாட்டா, இவனை விட்டு தள்ளி போயிடுவா. சொல்ல, இன்னைக்கு எத்தனை மணிக்கு உன்னோட எக்ஸாம் முடியும்னு கேட்பான். எத்தனை மணிக்கு எல்லா கேள்விக்கும் பதில் எழுதி முடிக்கிறனோ அதை பொறுத்து இருக்குன்னு சொல்லுவா. இவகிட்ட கேட்டது என்னோட தப்பு தான், சோதிக்கிறாளேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். சேக், நீ எத்தனை மணிக்கு போவா, உன்னோட காரை நான் ஊட்டவான்னு கேப்பா. வேணான்னு சொல்லுவான். உடனே சோகமாக்கிட்டு வா, நான் உனக்காக புது கார் வாங்கி தரேன்னு சொல்லுவான். உண்மையாவா சொல்றேன், நீ எனக்காக புது கார் வாங்கி தர போறியா? அப்ப புது காரை நான் ஊட்டலாமான்னு ரொம்ப ஆர்வமா கேப்பா. வேணா, நீ ஓட்ட வேணா, உனக்காக நான் பர்சனல் டிரைவரா அப்பாயிண்ட் பண்றேன்னு சொல்லுவான். வாவ், நீ உண்மையாவா சொல்ற, அப்ப நீ எனக்காக பிங்க் கலர் கார் வாங்கி தரியா? டிரைவருக்கும் பிங்க் கலர் யூனிஃபார்ம் கொடுக்கலாமா ப்ளீஸ்னு கெஞ்சி கேப்பா. மோமோ ப்ளீஸ், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டுன்னு லூயிஸ் சொல்லுவான். அந்த அவன்கிட்ட ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்ல, என்னால முடியாதுன்னு சொல்லுவா. எம்மி வந்ததுமே இவங்க 2 பேருக்கும் ஹை சொல்லுவா. எம்மி சொல் 2 பேரும் ஒருத்தர் கஸ்ன்னு எப்போதும் கூப்பிட்டுப்பாங்க. இந்த முறை லூயி எம்மியை கஸ்ன்னு கூப்பிட்டுவான். எம்மியை சொல்லுக்கு கோவர ஆரம்பிச்சிரும். டே, எதுக்காக நீ இவளை கஸ்ன்னு கூப்பிட்டு இருக்க, எம்மி நியூஸ் என்னாச்சுன்னு கேப்பா. கஸ், எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, நேத்து நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனால நியூஸ் பாக்குற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. உனக்காக நான் வேணா போயிட்டு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேப்பா. லூயி எப்பவுமே எம்மியை சொல்ல மோமோன்னு கூப்பிட்டுவான். மோமோ நம்மள பத்தி சொல்ல, நம்மளோட நியூஸ் என்னாச்சுன்னு கேட்பான். நம்மளோட நியூஸை பத்தி நீ கேக்குறியா, நீ ஒரு மரத்துல தலைக்கீழ தொங்கினா எப்படி இருக்கும்னு கேப்பா. மோமோ போது நிறுத்து, அது மாதிரி தொங்குறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான். உன்னோட எக்ஸாம்ல எப்படி போயிட்டு இருக்கு, எக்ஸாம் முடிச்சிச்சான்னு கேப்பா. எல்லா எக்ஸாம் முடியல, அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லுவா. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல, இன்னைக்கான எக்ஸாம் முடிச்சிருச்சான்னு தான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்லுவா. உனக்கு தெரியுமா, அடுத்த வாரம் நான் ஆக்டிங் சிஓவா ஆக போறேன்னு சொல்லுவா. உடனே 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ மை காட், நான் சொல்றதை நீங்க நம்பலையா, நான் சொல்றது உண்மைதான். இப்போதைக்கு ரோசல் கம்பெனியை நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லுவா. நீ கம்பெனியோட ஓனர் ஆனினா கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும்னு எம்மியை சொல் கேப்பா. எவ்வளவு நாளைக்கு நீ இதெல்லாம் பண்ண
பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன் லோயி கேட்பான். என்னோட ஹப்பி பிசினஸ் ட்ரிப்புக்காக போறாரு. அவர் வர வரைக்கும் கம்பெனியை நான் தான் பாத்துக்க போறேன். லோயி எனக்காக நீ சில படத்தை ரெக்கமெண்ட் பண்றியான்னு கேப்பா. என்ன படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுமா? எந்த மாதிரி படத்தை நீ பாக்கணும்னு நினைக்கிறேன்னு லோயி கேட்பான். எதுக்காக நீ படத்தை பத்தி கேட்கிற? எக்ஸாம் டைம்ல படிக்காம எதுக்காக நீ தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் கேட்கறேன்னு கேப்பா. கேர்ள்ஸ் நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, அதெல்லாம் பார்த்தா தானே ஒர்க் அவுட் ஆகும். நான் நிறைய படத்தை பார்த்தா மட்டும்தான் என்னோட ஆக்டிங் திறமையை என்னால அதிகப்படுத்த முடியும். என்ன இருந்தாலும் நான் ஆக்டிங் செய்வோம் இல்லையா, அதனால நான் இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லுவா. நீ என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு 2 பேரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விட உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஆமா நான் என்ன படம் பார்க்கலாம்? லோயி நீ எனக்காக ஏதாவது படத்தை ரெக்கமெண்ட் பண்ணன்னு சொல்லுவா. சரி நான் யோசிச்சுட்டு உனக்காக அனுப்பிடுறேன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல எம்மி ஜேக் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. முதல்ல ஜாப்பனீஸ்ல சொல்லிட்டு அடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவா. சயோ கோசாய் மாசோ குட் மார்னிங் சுகோய் டெசினி வாவ் இது ரொம்ப கிரேட்டா இருக்கு. அனட்டா வாஷி நீயும் நானும். அனட்டா வா குடாசி ப்ளீஸ் இது உங்களுக்காக. வா உண்மையாவே இப்ப நான் ஜப்பான்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்னு சொல்லுவா. இது ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் வேற எப்படி இருக்கும்னு கேட்பான். குட் மார்னிங் மிஸ்டர் ரோசல் இவங்க யாருன்னு ஒருத்தர் கேட்பாரு. என்னோட ஒய்ஃப்னு சேக் சொல்லுவான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எப்பெல்லாம் சேக் என்ன ஒய்ஃப்னு சொல்றானோ அப்பெல்லாம் எனக்கு ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு கேட்பா. மேடம் என்ன மன்னிச்சிருங்க, உங்களை மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்தோட மேனேஜர் நான் தானே சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். உடனே சேக் தடுத்துருவான். பெஸ்டா சேல்ஸ் ஆகிற சாப்பாடை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வான்னு சொல்லுவான். சரி மிஸ்டர் ரோசல் நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து போயிடுவாரு. சேக் நீ ரொம்ப ரூடா நடந்துக்கிற. ஒருவேளை அவர் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரா இருந்தாருன்னா என்ன பண்ணுவ? அவர் என்னமோ உன்னோட சர்வெண்ட் மாதிரி அவருக்கு நீ ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க. ஒருவேளை அவர் போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொன்னாருன்னா என்ன பண்ணுவ? எப்ப பாரு நீ சொல்றதா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காத. நீ ஒன்னும் ஸ்மார்ட்டான ஆள் கிடையாதுன்னு சொல்லுவா. உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு போலியே. இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் நீ தான் சொல்லுவான். ஓ அப்படியான்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவா. என்ன நான் இந்த இடத்தோட ஓனரா? எனக்கு தெரிஞ்சு நானும் என்னோட அம்மாவும் சின்னதா ஒரு பார்பிக்யூ கடை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். எனக்கு தெரியாமலே நான் ஏதாவது லாட்டரியில ஜெயிச்சிட்டேன்னா என்ன? அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி இவ்வளவு சீக்கிரம் கட்டினாங்கன்னு கேப்பா. போது நிறுத்த நீ ரொம்ப பேசிட்டு இருக்கன்னு சொல்லுவான். அப்புறம் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் என்னோடதா ஆச்சுன்னு கேப்பா. நம்ம கார்பரேஷனோட ஹிஸ்டரியை பத்தி நீ படிக்கலையான்னு கேப்பான். சேக் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு இப்பதான் ரியலைஸ் ஆகும். திரும்பி பாப்பா. உமாமி டெம்பிளா இந்த ரெஸ்டாரண்ட பத்தி நான் டோசியர்ல படிச்சிருக்கேன்னு சொல்லுவா. அத டோசியர்னு சொல்லக்கூடாது டோசியேன்னு சொல்லுவான். டோசியேவா ஏன் இப்படி பேர் வச்சிருக்காங்க? இது ரொம்ப கியூட்டா இருக்கு. சொல்லும் போதே ரொம்ப ஃபன்னா இருக்கு. டோசியே டோசியே டோசியர்னு சொல்லிட்டு பாட்டுக்கு கத்திட்டு இருப்பா. வெயிட்டர்ஸ் ஒவ்வொரு சாப்பாடையும் வைக்கும் போது அதோட பேரையும் சொல்லிட்டு வைப்பாங்க. ப்ளீஸ் 2 பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. யோஷோட்டோ யோ கரிஃபோரியா மக்கின்னு இடையில ஒரு சாப்பாடோட பேரு சொல்லியிருப்பாங்க. எம்மியோட கதையில இவங்க சொன்னது கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலி இது ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் நான் நினைச்சேன். இதுக்காக நீங்க கலிபோர்னியாவெல்லாம் வச்சிருக்கீங்க நினைக்கப்பா. எவ்வளவு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சேக் ரியாக்ஷன் கொடுப்பான். நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டர்ஸ் இங்கிருந்து போயிடுவாங்க. சாப்பிட்றதுக்காக ஒரு பீஸ் எடுத்து பிரிச்சுட்டு இருப்பான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நினைப்பான். சாப்பாடையும் வெஜிடபிளையும் நான் தனித்தனியா பிரிச்சுட்டு இருக்கேன். அம்மா இது என்ன? இது அவங்க சமைக்கவே இல்ல, பச்சையா இருக்குன்னு சொல்லுவா. அம்மா இதை சமைக்கல, இதோட பேரு சால்மன் சாஷினி. இதை பத்தி நீ ஏற்கனவே கேள்விப்பட்டது இல்லையான்னு கேட்பான். எனக்கு கிரில் பண்ண சாப்பாடு மட்டும் தான் பிடிக்கும். இது மாதிரி ராவா இருக்கிற சாப்பாடை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. குக் பண்ணாத ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இவன் சாப்பிடலான்னு போவான். சாப்பிட விட மாட்டா. சேக் வேணா நீ இதை சாப்பிடாதுன்னு சொல்லுவா. இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பான். இது ராவா இருக்குன்னு பார்த்தாலே தெரியுதுல, அப்புறம் இதுக்காக நீ இதை சாப்பிட போற? அப்புறமா உனக்கு வயிறு வலிச்சுதுன்னா என்ன பண்ணுவ? உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். சரி உன்னோட இருப்ப சாப்பிட்ட வேணா சாப்பிட்டாதுன்னு சொல்லுவா. இது சாப்பிட்றது சேஃப் தான், இதனால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். பொறுமையா சாதம் வெஜிடபிள் 2த்தையும் பிரிச்சு பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அமைதியா இவளே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இவகிட்ட பேச ஆரம்பிப்பான். நான் முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லுவான். என்னன்னு கேப்பா. மாஃபியான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேப்பான். மாஃபியாவா? எனக்கு தெரியாது. அது ஒரு வகையான பிரெட்டா என்ன? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போர்க் ஹோபியா, மூங்கின் ஹோபியா, கோட் ஹோபியாவா, இல்லனா மீனா, இல்லனா டிலாபியாவான்னு கேப்பா. முட்டாள் நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீ அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன்னு கேப்பான். இல்ல நான் இதுக்கு முன்னாடி கேட்டதில்ல. மாஃபியானா என்னன்னு கேப்பா. குரூப்பா நிறைய பேர் சேர்ந்து காம்ப்ளெக்ஸான ஆபரேஷனை பண்ணுவாங்க. அவங்கள யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி யாருக்கும் தெரியாது. மாஃபியால உள்ள எல்லாருமே வாழறதுக்காக ஒரு ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனாலதான் அவங்க எப்பவுமே கவனமா பலசாலியா இருக்கணும்னு சொல்லுவான். சோ மாஃபியால உள்ள எல்லாரும் கிரிமினல்ஸ் ஆனிப்பா. அம்மா நீ அந்த விதத்துல பத்தினா அப்படி கூட சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாரும் ஒரே கோடோட உண்ணா வாடுற குடும்பம் மாதிரின்னு சொல்லுவான். அப்ப அவங்க மனுஷங்களை கொலை பண்ணுவாங்களான்னுப்பா. ஆமா தன்னை காப்பாத்திக்கணும்ன்ற சிச்சுவேஷனுக்காக பண்ணுவாங்கன்னு சொல்லுவான். அப்ப அவங்க எல்லாரும் கிரிமினல்ஸ் ஆனேன்னுப்பா. ஆனா அவங்க உயிர் வாடுறதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லுவான். என்ன இருந்தாலும் அவங்க மனுஷங்களை கொல்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு எதையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அவங்க மட்டும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. என் சேக் நீ மாஃபியால இருக்கியானுப்பா. மாஃபியாவோட பாஸே நான் தான்ற மாதிரி இவ்வளவு பார்ப்பான். இதோட இந்த பாட்டு முடியுது. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட்
ஸ்பாட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.